பழங்குடியாக இருந்தப்போ ஒரு கல் ஆயுதத்தை பயன்படுத்தினவனுக்கு சாப்பாடை எத்தனை நாள் வேட்டுவனாக இருந்திருப்பான், எத்தனை லட்சம் வருஷம் வேட்டுவனாக இருந்திருப்பான். தனக்குன்னு ஒரு மரத்தை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்க முடியாதா? தனக்குன்னு ஒரு திணைப்பெயரை அடையாளம் படிச்சிருக்க. இந்த உழவு முறைப்படுத்தப்படுது. நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த உழவர்கள் தேவேந்திரன் வழிபடுறாங்க. வெள்ளை யானை, வெள்ளை யானை எங்கே இருக்குது? இது இப்போ நம்ம பர்மாலேருந்து இந்தோ சீனா வரைக்கும் உள்ள சியாம் பகுதியில் இருக்குது. அங்கேருந்து ஒரு நெல்லை கொண்டு வராங்க. ஒரு முறைப்படுத்தி கடல் விலகுது, நிலம் நல்ல உப்புத்தன்மையோடு இருக்குது, மழை பெஞ்சு நிலம் பண்படுத்தப்படுது. அந்த நிலத்தில் உழவு நாகரிகத்தை முறைப்படியாக கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு திணை வகை இருந்ததில்ல, திணை கோட்பாடு இருந்ததில்ல. அன்றைக்கி 50,000 வருஷம் முன்னாடி இருந்தவன் தண்ணி குடிச்சா வாழ்ந்தான். அவனுக்குன்னு ஒரு பயிர் இல்லையா? அவனுக்குன்னு ஒரு மரம் இல்லையா? அவனுக்குன்னு ஒரு பழம் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப ஒரு சிந்திக்கும் திறன். 2000 வருடம் முன்பு உங்களுக்கு தெரியும், கிரேக்கத்தில் 3000 வருஷம் முன்னாடியே பாண்டியன்ற மன்னன் அரசாண்டு இருக்கான். உங்களுக்கு தெரியுமா? ஆயின்ற மன்னன். ஐயா சொன்ன மாதிரி அந்த மூவேந்தர்கள் கடலில் நிலத்தை இழந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி இங்கே கடையல் வள்ளல்கள் இருந்திருக்காங்க. இந்த கடையல் வள்ளல்கள் வரலாறு பார்க்குறப்ப நாங்கள் வியந்து போகிறோம். ஏன்னா சைனாவில் அப்படியே ஆயின்ற பழங்குடி இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் இருக்கிற ஊருக்கு பேர் தெரியுமா? பாண்டியன். சைனாவில் மட்டும் 200 ஊர் பாண்டியன் பேரில் இருக்குது. ஜாவா, ஆஸ்திரேலியா, எல்லா உலகத்திற்கு அத்தனை நாட்டிலும் தமிழ் பேர் இருக்குது. அது இல்லாமல் தமிழ் பண்பாடு இருக்குது, தமிழ் மொழியுடைய கூறுகள் இருக்குது. இப்படி இந்தோ யூரோப்பியன் சொல்லக்கூடிய அத்தனை மொழியிலும் தமிழுடைய கூறுகள். இவ்வளோ ஒரு பண்பாட்டு சின்னத்தையும் உலகம் முழுக்க போன இந்த இனம் தன்னுடைய காலத்துக்கு இன்னைக்கு கூட நினைப்பில்லை. நம்ம எத்தனை பேர் சென்னையில் ஒரு காலையில் சூரியன் உதிக்கிறத பார்க்குறோம். எத்தனை பேர் மாலை வேலையில் அட்லீஸ்ட் ஒரு சன்செட் சூரிய மாதிரி. நான் ஒரு வருஷமாக 5:45 மணிக்கு டைம்லேஸ் கேமரா வச்சுக்கிட்டு வட செலவு தென் செலவு நாங்கள் பதிவு பண்ணிக்கிட்டு வரோம். வியப்பாக இருக்குது. அப்பா, இதெல்லாம் நான் இழந்துட்டோம். 52 வயசு ஆகுது. இப்போ தான் இதெல்லாம் எனக்கு புரியுது. நான் இங்கே நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க. இந்த இடத்துக்கு வந்ததே உங்களுடைய தகுதியை காமிக்கும். வீட்டில் டிவி பார்க்காம இங்கே வந்திருக்கீங்க. தயவு செய்து உங்களுடைய தொன்மையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க.